வந்து 65க்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் 65. ஸோ இதில் வந்து லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அந்த புளிப்பு வந்து முன்னாடி இருக்கணும், அப்போ தான் சிக்கன் 65 டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா பவுடர், இது காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ உங்களுக்கு கலரும் கிடைக்கும், அந்த அளவுக்கு காரம் இருக்காது. ஸோ இப்போ வந்து தேவைக்கு தக்கன சால்ட்டு, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர். ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பேக்கிங் பவுடர். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளேவர் மெயினாக இல்லை, இது வந்து சிக்கனை வந்து ஜூஸியாக வைக்கிறதுக்கு இந்த பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் பவுடர். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகும். ஸோ அந்த பேக்கிங் பவுடர் வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வந்து போடணும்னு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போடாண்டாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அந்த பேக்கிங் பவுடர் தான் வந்து இந்த 65 சிக்கன் வந்து ஜூஸியாக வச்சுருக்கும். ஸோ சில இடத்துல வந்து 65 வந்து ஹார்டாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ பேக்கிங் பவுடர் போட்டிங்கன்னா, இது போன்லெஸ் சிக்கன், அதை முதல்ல சொல்ல மறந்துட்டேன். ஸோ போன்லெஸ் சிக்கன் இது. ஸோ இப்போ வந்து இதில் ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இனி வந்து ஃப்ரை பண்ண முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஓவர் நைட் மேரினேட் பண்ண விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மினிமம் 1 hour 2 hours, 30 minutes கூட ஓகே தான். ஓகே, ஸோ இது மேரினேட் ஆகிட்டு ஃப்ரை பண்ணும்போது காணிக்கிறேன். ஸோ சிக்கன் 65 வந்து ஃப்ரை பண்ணுற டைமில் இதில் வந்து நான் வந்து சிக்கன் இருக்குது, அதுக்கப்புறம் மைதா மாவு போட்டிருக்கேன், அரிசி மாவு போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, அது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதோட அளவு எல்லாமே கீழே கமெண்டில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 65 செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து 65க்கு நல்லா வெறிவிட்டேன், இதை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 65க்கு வந்து நம்ம போடுறது எல்லாமே வந்து போன்லெஸ், அதனால் அது வந்து மற்ற பீசஸ் மாதிரி ரொம்ப டைம் ஆகாது. மேக்ஸிமம் இந்த சிக்கன் வந்து உங்களுக்கு வந்து 3 to 4 minutes குக் ஆகிடும். அதனால் ரொம்ப ஓவராக குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்டாகிடும். அதனால் 3 to 4 minutes எடுத்துருங்க. ஓகே, ஸோ போடும்போது ஹை ஹீட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம 65 ஃப்ரை பண்ணியாச்சு, 3 minutes தான் ஆச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. ஸோ ஏன்னா வந்து நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணல, அதுவும் இல்லாமல் அவுட்டர் கோட்டிங் நம்மளுக்கு வந்து மசாலா பாருங்க பிரியவே இல்லை, சூப்பராக குக் ஆகிருக்கு. யம்மியான 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.